வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே அப்படிங்கிற கோஷம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு அஜித்குமார் அவர்களின் மேலாளர் பார்த்திங்கன்னா சுரேஷ் சந்திரா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கை ஒரு பதிவு போட்டிருக்காரு. அப்படின்னா பறப்பதற்கு ரெடியாக இருக்குது, பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் கலந்து கொள்ளும் போட்டிகளில் கலந்து கொண்டு ரேஸில் மீண்டும் பந்தயத்தில் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக சுரேஷ் சந்திரா அவர்கள் இன்று அறிவிச்சிருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கடவுளே அஜித்தே என்ற கோஷத்தை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட வீடியோ இதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாமல் உங்களாக பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமா வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா அஜித்குமாரோட இடத்தை இன்னொருத்தரால் யாராலையுமே இனி பிடிக்கவே முடியாது. ஏன்னா அஜித்குமார் கிங் மேக்கர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிறத அஜித்குமார் அவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அவருடைய ஓப்பனிங்க்கு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் பீட் பண்ணவே முடியாது. நான் ரஜினி சாரையும் சேர்த்தே தான் சொல்கிறேன். ஏன்னா ரஜினி சாரோட சேர்ந்து அவர் மோதியிருக்காரு. அந்த மோதலில் அப்பயே பார்த்துருப்பீங்க. கிங் ஆஃப் ஓப்பனிங் யார் அப்படின்னா கண்டிப்பாக அஜித் சார் தான். அந்த அஜித் சாருக்கு இருக்கிற கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிலடங்காத கூட்டம். அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அவரை இன்று கடவுளாகவே போற்றப்படுகிறார்கள். ஏன் ஒரு மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகனாக இருக்கலாம், தப்பில்லை. அந்த ரசிகனை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போய் வச்சு வேறு விதம் ரோல் மாடலாக பார்க்கலாம், தப்பில்லை. ஆனால் இங்கே கடவுளாகவே மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய ரசிகர்கள் தன்னை கடவுளாக பார்ப்பதை அஜித் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். ஆனாலும் ரசிகர்கள் ஆகியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தலைவன் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு சமம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய பார்வையில் இருந்து தன்னுடைய தலைவன் கடவுளுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அந்த கடவுளுக்கு சமம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய எந்த விதமான எதிர்பார்ப்புக்கும் தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்திக்காம அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட சுயநலத்துக்காக தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்திக்காம தன்னுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தன் என்ன நோக்கி செல்லணும், தான் எதை நோக்கி பயணிக்கணுமோ அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. நல்ல அறிவுரைகளை சொல்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா தன்னோட படத்தை பாருங்கள், பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக செய்யுங்க, நல்லதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரசிகர் மன்றத்தை கலைக்கும் போது மிகப்பெரிய சலசலப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே உண்டாச்சு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரசிகர் மன்றம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அஜித்துக்கு பெரிய ரசிகர் மன்றம் பெருசாக இல்லை. இந்த ரசிகர் மன்றத்தை கலைச்சார் அப்படின்னா அஜித் அவர்கள் இனி சினிமா கேரியரே அஜித்துக்கு போயிடுச்சு, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன கூட்டங்கள் பல. ஆனால் அவர் ரசிகர் மன்றத்தை கலைத்து தன்னுடைய 50வது படமான மங்காத்தா படத்தை அவர் ரிலீஸ் செஞ்சார். அப்போ தான் கிங் மேக்கர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மீண்டும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது பார்த்தீங்கன்னா மங்காத்தாங்கிற படம் தான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தை கலைத்ததுக்கு அப்புறம் முதலில் வெளிவந்தும் படம் பார்த்தீங்கன்னா மங்காத்தா. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைத்த பிறகு தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகரும் செய்யாத மிகப்பெரிய காரியத்தை செய்து அதன் மூலம் மிகப்பெரிய பலனை அடைந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் தான். அவர் மிஸ்டர் பர்ஃபெக்ட்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்காகவும் பயப்பட மாட்டார். தனக்கு என்ன விஷயம் தோணுதோ அந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நேர்மையான மனிதர். உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர். தன்னுடைய ரசிகர்களும் அதன்படி நடக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுபவர். ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என ஆசைப்படுபவர். தன் வேலையை தானே செய்து கொள்ள வேண்டும் என்பதை அடிக்கடி அவர் உணர்த்துவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து எங்கேயாவது வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பேக்கையோ அவருடைய லக்கேஜோ அவர் தான் எடுப்பார். எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரு, எல்லாரையும் பேர் சொல்லி அழகாக கூப்பிடுவார். நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். இவ்வளோ விஷயம் பண்ணுற அஜித்குமார் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னு பல பேரும் பலவிதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அஜித்குமார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலுக்குள்ளே வராமல் இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அவருடைய அரசியல் பார்வை என்னங்கிறது எனக்கு நிஜமாக தெரியல. ஆனால் அவருடைய பார்வை என்னவா இருக்குது அப்படின்னா தன்னுடைய வேலையை
ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் ஏற்படாது, எந்த விதமான லஞ்ச ஊழல்களும் நடைபெறாது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நம்புகிறாரு. அதாவது தான் ஒரு வேலையை வந்து நேர்மையாகவும் நாணயமாகவும் உண்மையாகவும் செய்யணும். அப்படி செய்யும்போது எந்த விதமான பாதிப்புகளும் ஒவ்வொருத்தரும் இதை செய்யும் போது யாருக்கும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத அஜித் அவர்கள் வந்து நம்புகிறாரு. தன்னுடைய போட்டியாளரான விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதை பற்றி அவர் ஏதாவது எந்த ஒரு இடத்துல அவர் வந்து பேசியிருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அவருடைய போட்டியாளரான விஜயை பற்றி அவர் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணவே இல்லை. அவருடைய நோக்கம் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஸில் கலந்துக்கணும், விடாமுயற்சியோட அந்த ஒரு சாங்கை முடிச்சு கொடுக்கணும், குட் பேட் அட்லி படத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். இந்த விஷயம் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ரேஸு, இந்த ரேஸில் அவர் கலந்துக்கிற போகிறாருங்கிறது அதிகாரப்பூர்வமாக சுரேஷ் சந்திரா அவர்கள் அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா அவர்களும் சன் பிக்சர் அவர்களும், சன் பிக்சரும் சிவா, சன் பிக்சர் அஜித் அவர்கள் 3 பேரும் இணைய போகிற ஒரு காம்போ ஆல்ரெடி வந்து பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். அந்த விஷயம் என்ன, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சர்ப்ரைஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக விடாமுயற்சி குட் பேட் அட்லி ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களில் அடுத்து என்ன பண்ண போகிறாருங்கிற அந்த விஷயம் கண்டிப்பாக வந்து வரும். அதுவும் வந்து கங்குவா ரிலீஸ் ஆகணும். கங்குவா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குட் பேட் அட்லி ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவருடைய அடுத்த படத்துக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக படம் நடிச்சுக்கிட்டே இருப்பார், கண்டிப்பாக படம் நடிப்பார். அதுக்கான டைம் ஒதுக்கி நடிச்சுட்டு அவர் ரேஸில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாரு. அந்த ரேஸில் அவர் கலந்துக்கணுங்கிறது அவர் ரொம்ப நாள் ஆசை. அந்த ரேஸில் அவர் கலந்துக்க போகிறாரு. அதுக்கான காரணம் என்னென்னா, அவருடைய முதுகில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவர் கம்ஃபர்டபுளாக இல்லாதனால இதுக்கு முன்னாடி அவரால் கலந்துக்க முடியல. அதுக்காக தான் இப்போ ரொம்ப நாள் டைம் எடுத்து இப்போ அதை சரி பண்ணியிருக்காரு. இப்போ அவரால் கம்ஃபர்டபுளாக அந்த ரேஸில் கலந்துக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் அவர் கிடைச்சதுனால இப்போ 12 வருஷம் கழித்து திரும்பவும் வந்து அந்த ரேஸில் அவர் கலந்துக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய ஃபேஷன் எந்த அளவுக்கு வந்து ரேஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் வந்து தான் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒரு விஷயத்தில் எவ்வளோ ஆழமாக நேசிக்கிறோம், எவ்வளோ ஆழமாக விரும்புகிறோமோ அந்த விஷயம் தொடர்ந்து நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம நிறைய சக்ஸஸ்ஃபுல்லும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து அஜித் அவர்கள் எப்போவுமே எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாகவே இருக்கார். இந்த விஷயம்தான் வந்து அஜித் அவர்கள் வந்து இந்த ரேஸில் ஜெயிக்கிறாரு தோக்குறாருங்கிறது அடுத்த விஷயம். இந்த ரேஸில் கலந்துக்கிறாருங்கிறதே வந்து இந்திய அளவில் நமக்கு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம். அதுவும் ஒரு இந்திய சினிமாவில் இருக்கும் ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்க ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரோப் 2025 ரேஸில் வந்து GT4 ரேஸில் வந்து கலந்துக்கிறாருங்கிறதே நமக்கு எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம். அந்த விஷயத்தில் வந்து நம்ம உண்மையாலுமே கெத்து தான் அப்படிங்கிறத வந்து அஜித் ரசிகர்கள் உண்மையாலுமே கெத்து தான். கடவுளே அஜித்தேங்கிற கோஷத்தை வந்து கண்டிப்பாக அஜித் அவர்கள் வந்து விரும்ப மாட்டார். அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் வந்து சொல்லிக்குங்க. ஆனால் கண்டிப்பாக மிஸ்டர் பர்ஃபெக்ட் அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தேங்கிறத வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். கடவுள்னா கடவுள் தான். அவர் வந்து கடவுளோடைய அஜித்தை வந்து ஒப்பிடாதீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக இருக்கும். உங்களோட ஆசைக்காக வேணால் நீங்கள் கூப்பிட்டுக்குங்க. ஆனால் உங்களோட கடவுள் உங்கள் அம்மா அப்பா தான். அதுக்கு மீட் பண்ணிட்டு நீங்கள் விரும்பும் கடவுளை வந்து கடவுளாக பார்த்துக்குங்க. அஜித்தை கடவுளாக பார்க்குறத வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அதை தான் உங்கள் தலைவரும் சொல்லுவார். உங்கள் தலைவருடைய ஆசைப்படி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா உங்கள் தலைவருடைய ஆசையும் அதாக தான் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு அடுத்த வந்து மிகப்பெரிய அப்டேட்லாம் வந்து காத்துட்ருக்கு. அடுத்த மாதம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் காத்துட்ருக்கு. அடுத்த வாரம் பார்க்கலாம் அந்த அப்டேட்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.